Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து டேட்டா டைப்ஸ், அதுக்கப்புறம் யூசர்ட் வந்து எப்படி நம்ம இன்புட் வாங்குறது, கமெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து ஆப்ரேட்டர்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கு. ஓகேவா? ரெண்டு ஆப்பரண்ட்டுக்கு நடுவுல நம்ம யூஸ் பண்றது தான் ஆப்பரேட்டர். ஓகேவா? சிம்பிள் தான். அது ஒரு டெக்னிக்கல் டெஃபினிஷன். ஓகேவா? ஆப்பரண்ட்னா இந்த ஏ அண்ட் பி, இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, அதான் ஆப்பரண்ட். இது ஆப்பரேட்டர். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நம்ம சம் கால்குலேஷன் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நமக்கு நார்மலா தெரிஞ்சது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேவா? இதுல இந்த ரெண்டு ஆப்பரண்ட் நடுவில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இதுல டிஃபரெண்டா இருக்குது பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ 10/3 என்ன வரும் ஆன்சர் வந்து டிவிஷன் பண்ணா 3.33 வரும் இல்லையா? ஸோ இதுல நீங்க பண்ணும்போது வெறும் 3 மட்டும் தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட ரவுண்ட் பண்ற மாதிரி ரவுண்ட் பண்ணிடும். பட் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3.67 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்பவும் 3 தான் வரும். ஓகேவா? ரவுண்ட் பண்றதுன்னா இப்போ 3.6 வந்தா 4 வராது. ஓகேவா? 3.9 வந்தாலுமே 3.9 வந்தாலும் 3 தான். ஓகேவா? ஃப்ளோர் டிவிஷன் இருக்கு பேரு. நெக்ஸ்ட் வந்து மாட். இது நம்ம ஈஸியா நம்ம வந்து சொல்லிடலாம். இப்போ நம்ம டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, டிவிஷன் பண்றதுல நியூமரேட்டர்ல இருக்கிறது டிவிஷன்ல வரும், டினாமினேட்டர்ல இருக்கிறது மாட்ல வரும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? மாடுலஸ் பண்ணா அதான் வரும் பெர்சன்டேஜ். ஆனா இதுல டெக்னிக்கல் டேர்ம் வந்து மாடுலஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன், எக்ஸ்போனென்ஷியல் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர். ஸ்கொயர் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 10 பவர்ல 3. ஓகேவா? பவர்ஸ் யூஸ் பண்றது தான் இந்த எக்ஸ்போனென்ஷியல். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்றதுக்கு இப்போ வேல்யூஸ் வந்து சேமா இருக்கா, கம்மியா இருக்கா, ஈக்குவலா இருக்கா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கா, அதுக்கு தான். ஓகேவா? ஜென்ரலான ஒன்று தான். ஈக்குவல் டு சேமா இருக்கா வேல்யூ, நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? இந்த எக்ஸ்கிளமெண்டரி சிம்பிள் வந்து நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென்னா இருக்கா, லெஸ் தென்னா இருக்கா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கா. இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், கம்பேர் பண்றது. ஓகேவா? அதனால ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே நடக்காது, ஜஸ்ட் கம்பேரிசன் மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதுல மொத்தம் 3 இருக்கு, அண்ட், ஆர், நாட். ஓகேவா? அண்ட் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? லைக் கேட் மாதிரி தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் 5. இப்போ ஏங்கிறது வேல்யூ என்னது 10. 10 கிரேட்டர் தென் 5 ட்ரூ. அதுக்கப்புறம் பி லெஸ் தென் 5 ட்ரூ. இப்போ ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா அவுட்புட் ட்ரூ. இதே ஆர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா போதும். நாட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஏ லெஸ் தென் 5 என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆன்சர், அதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? அண்ட், ஆர், நாட். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கன்சைஸா ரைட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. இப்போ நான் ஏயோட வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கூடயே ஏ பிளஸ் 5 இப்படி நான் ஆட் பண்ணனா என்ன ஆகும், இந்த இடத்துல 5 வரும், 5 பிளஸ் 5 10 வந்துடும். இப்போ ஏயோட வேல்யூ 10 ஆயிடும். இதுக்கு நம்ம இப்படி எழுதுறதுக்கு பதிலா நம்ம அதுல ஏ வந்து கட் பண்ணிட்டு ஏ ஈக்குவல் டு 5. ஓகேவா? ஏ ஈக்குவல், ஸோ இவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் எழுதுறதுக்கு பதிலாக அதை நம்ம கன்சைஸா நம்ம வந்து எழுதிக்கிறோம் ஃபார் ஆல் த ஆப்ரேஷன்ஸ். இங்க இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸுக்குமே அதை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இந்த பக்கம் இருக்கிற வேரியபிள் நேமும் இந்த பக்கம் இருக்க வேரியபிள் நேமும் சிமிலரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலயும் ஏஆ இருந்துச்சு, அந்த இடத்துல ஏஆ இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஏ எழுத தேவையில்லை. ஓகேவா? ஏ வந்து எழுத தேவையில்லை. அங்க ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வேரியபிள் நேம் வந்து இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்கு, பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பட் நம்ம அதை அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப அட்வான்ஸ்ட் அது. ஸோ அது நம்ம எங்கேயாவது நம்ம யூஸ் கேஸ் வரும்போது நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.